அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் கருப்பு பெட்டி அமெரிக்காவுக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து கடந்த வாரம் லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் கீழே விழுந்து வெடித்து சிதறியதில் 270 பேர் பலியாகினர். இந்த விமான விபத்தில் பயணம் செய்த 241 பேர் பலியாகினர். அவர்களின் உடல்கள் தீயில் கருகியும் சிதைந்தும் இருந்தது. இதனால் உடல்களை அடையாளம் காண DNA சோதனை செய்யப்பட்டு வருகிறது. இவற்றில் 210 பேரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மற்றவர்களின் உடல்கள் தொடர்ந்து DNA பரிசோதனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ஏர் இந்தியா விமானத்தில் இருந்த கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த கருப்பு பெட்டியின் மூலமாகத்தான் விபத்திற்கான முக்கிய காரணம் தெரியவரும். இந்த விபத்துக்கான காரணம் விமானிகளா, தொழில்நுட்ப கோளாறா, பறவைகள் மோதியது காரணமா அல்லது வேறேதும் பிரச்சனையா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன. இதற்கான பதில் விமானத்தின் கருப்பு பெட்டியில் உள்ள விமான தரவு பதிவு, காக்பிட் குரல் பதிவு உள்ளிட்டவையை ஆராய்ந்தால் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விபத்து பகுதியில் இருந்து மீட்கப்பட்ட கருப்பு பெட்டியின் வெளிப்புறத்தில் அதிகளவில் சேதம் ஏற்பட்டிருப்பதால் தரவுகளை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் உள்ள விமான விபத்து புலனாய்வு பணியகத்தின் ஆய்வகத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட கருப்பு பெட்டியில் இருக்கும் தரவுகளை மீட்பதில் இந்திய வல்லுநர்களுக்கு சிரமம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வாஷிங்டனில் உள்ள தேசிய பாதுகாப்பு போக்குவரத்து வாரியத்தின் ஆய்வகத்தில் பெரும் சேதத்துக்குள்ளான கருப்பு பெட்டியில் இருந்து தரவுகளை மீட்கும் தொழில்நுட்பம் உள்ளதால் ஏர் இந்தியாவின் கருப்பு பெட்டி அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து ஏர் இந்தியா விமான விபத்துக்கான முழு காரணம் விசாரணைக்கு பிறகே தெரியவரும். பிளாக் பாக்ஸ் தான் உண்மையை சொல்லும் என டாடா குழும தலைவர் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார்.